பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தைக்கு, தீர்க்கதரிசன வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யார் யாரு ஆண்டவரே, நான் போகும்போது ஆண்டவரே என்னுடைய நாளைக்கு இந்த காரியத்தை செய்யணும், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நடப்பிக்கணும், இந்த இடத்துக்கு நான் போகணும், இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நீங்க உட்காந்துருக்கீங்களா? அது ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஜோம் பண்ணீங்களா? உங்களுக்கு நேரம் தான் இந்த வார்த்தை வருகிறது. என்ன சொல்றாரு? நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய போக்கும் உன்னுடைய வருகையும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆசீர்வாதமாய் உங்களுடைய போக்கும் உங்களுடைய வருகையும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வருகையும் நம்மளுடைய போக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை மட்டும் தான் கேட்குறீங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம விட்டுடுறோம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே, என் வருகையும் என் போக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தாதானே அது நடக்கும். உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல உதவி கேட்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு என்ன சத்தத்தை பத்தி பேசுறாருன்னா, தேவனுடைய வேதம் நமக்கு நம்ம கையில இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? பைபிள் எல்லார் கையிலும் இருக்குது. அந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் நம்மள இடத்துல பேசுவாங்க. அந்த வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம் வருகையும் ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய போக்கையும் ஆசீர்வதிப்பார். என்னிடத்துல கர்த்தர் வித்தியாசமாய் பேசினார். அந்த வார்த்தைகளையும் உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளிடத்துல திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. வேதத்தின் வசனத்தின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே நாளைக்கு நீங்க என்ன பிளான் போட்டிருக்கீங்க? இந்த மாசத்துல இந்த காரியத்தை செய்யணும், இந்த டிராவல் இருக்கு, இந்த இடத்துக்கு நான் போய் இந்த காரியத்தை நான் வந்து இன்ஹெரிட் பண்ணுவேன், இதை கான்குயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காரியத்தை நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களே, எல்லா பிளானும் சக்சஸ் ஆகணும்னா ஒரே ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே சக்சஸ். என்ன காரியம்? வேதத்தின் வசனத்தின் சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, கர்த்தரின் சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உங்களுடைய வருகையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய போக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்படணுமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களுடைய வருகையும் ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க போக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, உங்க வசனத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற சந்ததிகளாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றுங்க. மாற வேண்டியவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, நீங்க தான் எங்களோடு இருந்து இடைப்படணும். ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருந்து இடைப்படுங்க, நீங்க எங்களோடு இருந்து இடைப்படுங்க, நீங்க எங்களோடு இருந்து இடைப்படுங்க. ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய வசனம் பேசும்போது அதற்கு நடுங்கி கீழ்ப்படுகிற சந்ததிகளா நீர் எங்களை வாய்ங்க. ஆண்டவரே, அந்த வசனத்தின் சத்தத்தை கேட்கிற சந்ததிகளா நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, வசனத்தை துச்சமாய் எண்ணி படிக்கிற சந்ததிகளா அல்ல, பயபக்தியோடு அந்த வசனம் எங்களோடு பேசும்போது அதற்கு எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து அந்த வார்த்தையை எங்களை உள்வாங்கி அதன்படி நடக்கிற சந்ததிகளாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு என்னென்ன பிளான் போட்டிருக்காங்களோ அது ஒவ்வொன்றும் சக்சஸ் ஆகி முடிய எங்களுடைய கர்த்தர் உதவி செய்வீராக. நிறைய பேர் பிளான் போட்டிருக்காங்க. ஆண்டவரே, பெண் வீட்டை போய் பார்க்கணும், 10 days வரத்துக்கு முன்னாடி பெண் வீட்டை போய் பார்க்கணும், இந்த காரியத்தை முடிக்கணும், அந்த காரியத்தை முடிக்கணும், என்னென்ன பிளான் பண்றாங்களோ அத்தனையும் சக்சஸா முடிய கிருபை செய்யுங்க. அதற்கான ஆண்டவரே வழியையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து காரியங்களை வாய்க்க பண்ணி கொள்ளக்கூடிய ஞானத்தை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் எங்களோடு எங்களை வழி நடத்துங்க. ஒரு சகோதரன் நினைக்கிறீங்க எதை செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒரு யுக்தி நம்மளிடத்துல இல்லை. அவருடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிவோம், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீர் அப்படியே செய்ய போகிறபடியால உமக்கு நன்றி. அப்பா, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.